ஓம் தத்சத்து. லௌகிக நியாயங்கள், அதாவது பொதுவாக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடியதான அனுபவங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த அனுபவத்தை பிறருக்கு பகிர்ந்துக்கக்கூடியதான வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான் லௌகிக நியாயங்கள் அப்படின்னு. சம்ஸ்கிருதத்தில் இது பல எண்ணிக்கைகளில் இருக்குது. அதில் அகார வரிசையில், அதாவது அ ஆ இ அப்படிங்கிற வரிசையில் சம்ஸ்கிருத இந்த லௌகிக நியாயங்கள், அதற்குண்டான தமிழ் அர்த்தமோ என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். முதல்ல அஜா கிருபாணீய நியாயா அப்படின்னு, அதாவது அஜா அப்படின்னா ஆடு, கிருபாணீய நியாயா அப்படின்னா கத்தி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு பெண் வெள்ளாடு, இதில் இங்கே அஜாங்கிறத ஸ்ரீலிங்கத்தில் கொடுத்துருக்கா. ஒரு பெண் வெள்ளாடும் ஒரு கத்தியும் அப்படிங்கிற நியாயம். இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வெள்ளாடு அது அந்த திணை அப்படின்னு சொல்லுவா. அதாவது உடம்புல எப்பொழுதுமே ஒரு அரிச்ச மாதிரி ஒரு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக அது என்ன பண்ணித்தான் அங்கே ஒரு கம்பம் நட்டு வச்சுருக்கா. அதில் போய் அது சுரிஞ்சிக்கிறதான். சுரிஞ்சிக்கிறச்ச என்னாச்சு அப்படின்னா, அந்த கம்பத்து மேலே ஒரு கத்தி, கிருபணி அப்படிங்கிறது, அந்த கத்தியை கட்டி வச்சுருக்கா. இது இப்படி சுரிஞ்சிக்க என்ன ஆச்சு, அந்த கத்தி கயிறில் கட்டி வச்சுருந்தது அவிழ்ந்துருத்து, முடிச்சு அவிழ்ந்துருத்து. அப்படியே நேராக கீழே விழுந்தது இந்த ஆட்டினுடைய தலை பக்கத்தில் அப்படியே நேரம் விழுந்து அந்த தலையை துண்டாக்கிடுது. அப்போது பெண் வெள்ளாடும் கத்தியும் அப்படிங்கிற நியாயத்தின் மூலமாக நமக்கு எதை உணர்த்துறா அப்படின்னு கேட்டால், நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ண போக நமக்கு அது இன்னொரு காரியமாக மாறிடும். அப்போ அதனால் நமக்கு நன்மையும் விளையலாம், தீமையும் வரலாம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இது. இதை பொதுவாக நம்ம தமிழில் பார்க்குறச்ச காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதை அப்படின்னு சொல்லுவாள். ஏதோ ஒரு காக்கை உட்காந்துதான் திடீர்னு ஒரு பனம்பழம் விழுந்துதான் இந்த மரத்தில். அது காக்கா உட்காந்ததுனால தான் அந்த பனம்பழம் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமல், நம்ம ஏதோ ஒரு இதில் உட்காந்துட்டு இருக்கச்ச பழம் விழுந்திருக்கு, நமக்காக இது கொடுத்துட்டா, இறைவன் கொடுத்துட்டான் அப்படின்னு சில பேர் இந்த மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போவா. அதையெல்லாம் உணர்த்துறதுக்காகத்தான் இந்த அஜா கிருபாணீய நியாயா அப்படிங்கிறத பிரயோகப்படுத்துவா. அடுத்தது அஜாத புத்திர நாமோத்கீர்த்தன நியாயா. அஜாத அப்படின்னா பிறக்காத, புத்திர அப்படின்னா பிள்ளை, நாமோத்கீர்த்தனம் அவனுக்கு பேர் வைத்தல் அப்படிங்கிற ஒரு நியாயம். அதாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரை உலகத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு வீணான ஒரு விஷயத்தை செய்யறது அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னும் பையனே பிறக்கலை, அது பிறக்க போகிறது பையனா பொண்ணான்னு நமக்கு முதல்ல தெரியாத போது நான் இதுதான் என் பையனுக்கு பேர் வைக்க போகிறேன், அதுதான் பையனுக்கு பேர் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றிகிட்டே இருந்தால், ஊர் பூரா பிரகடனம் பண்ணிகிட்டே இருந்தா, கடைசியில் பிறந்தது பொண்ணாக போயிடுத்துன்னா என்ன பேர் இப்போ இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு எல்லாரும் அவனை கேலி தான் பேசுவாள். ஆகையினால விஷயம் என்னான்னு தெரியாமல், அதனுடைய பலன் என்னான்னு தெரியாமல் ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த காரியத்தை சரியான வழியில் முடிச்சுட்டு அதில் வெற்றி கொண்டதுக்கப்புறம் எல்லோருக்கிட்டையும் போய் சொல்லணும் அப்படிங்கிறதான ஒரு தாற்பயத்தை இது நமக்கு உணர்த்தும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறந்துடும் அப்படின்பா. அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கும். ஆனால் அதுதான் முக்கியமான லட்சியம்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. பகவான் கீதையில் பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோம பக்தியா பிரியச்சதி அப்படிங்கிற, நீ பத்திரம் கூட கொடு, எனக்கு வெறும் ஒரு இலையை கொண்டு வந்து முன்னாடி போடு, இல்லைனா ஒரு வெறும் தீர்த்தத்தை கொடு, நான் பக்தியோடு கொடுத்தேன்னா நான் ஏற்றுப்பேன். அதுக்காக ஒருத்தர் பெருமாள் சொல்லிட்டாருப்பா, அதனால் நான் இதெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டாம், சும்மா பக்கத்தில் கீழே ஒரு 2 இலை எங்கள் ஆற்றுல துளசி இருக்கு நான் கொண்டு போய் கொடுத்துறேன் பெருமாளுக்கு அப்படின்னு கொடுத்துட்டா போருமா? அதனுடைய முக்கிய லட்சியம் என்ன? பக்தியோடு நீ இலையை கொடுத்தா கூட நான் ஏற்றுப்பேங்கிறது தான் அர்த்தம். அப்போ பக்தி இல்லாமல் கொடுக்கறதுனால பிரயோஜனம் இல்லை. அப்போது ஒரு குழந்தை பிறக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வைக்கிற அப்படின்னு கிளம்புறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த மாதிரியான முட்டாள்தனத்தை உணர்த்துறதுக்காக சொல்லப்படக்கூடியது தான் இந்த நியாயம். அடுத்தது அத்தியாரோபாபவாத நியாயா. அத்தியாரோபம்னா ஆரோப்பம்னா ஒன்று சொல்கிறது, ஒரு விஷயத்தை சொல்கிறது. அத்தியாரோபம்னா அதுக்கு வேறு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, ஒரு கயிறு இருக்குது, இருட்டாக இருக்குது, ஒருத்தன் நடந்து போகிறான், திடீர்னு அவன் காலில் தட்டுப்பட்ட உடனே ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்து காமிக்கிறா, சே கயிறா இது அப்படின்னு. அப்போது இவன் என்ன பண்ணான், கயிறுங்கிற ஒரு வஸ்துவுக்கு பாம்புங்கிற ஒரு விஷயத்தை அத்தியாரோபம் பண்ணுறான். அதாவது ஒன்று இல்லாத ஒரு இடத்துல அதை இருக்கிற மாதிரி எடுத்து காண்பிக்கிறது, அதுக்கு பேர் அத்தியாரோபம். இதை நல்லதாகவும் நம்ம பண்ணலாம்,
தீமையாகவும் சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட இல்லாத குணத்தை இருக்குன்னு நாம் எடுத்து காண்பிக்கலாம். அதே மாதிரி அவர்கிட்ட இல்லாத கெட்ட குணத்தை இருக்குன்னு எடுத்து காண்பிக்கலாம். ரெண்டு விதத்துலையும் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் அத்தியாரோப அபவாத நியாயா. இதில் அபவாதம் அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துருக்கா. அதாவது தப்பான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தையும் இங்கே காண்பிச்சிடுறா. அடுத்தது அந்த தீபிகா நியாயா. அந்த அந்தர் தீபிகா. அந்தஹா அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். தீபிகா இப்போது அந்தர் தீபிகா அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு இடத்துல ஒரு விளக்கை நாம் ஏற்றி வச்சிட்டோன்னு சொன்னால் அந்த விளக்கினுடைய வெளிச்சம் நாலா திசையிலையும் பரவும். வெறும் ஒரே ஒரு திசையை மட்டும்தான் அந்த வெளிச்சம் வந்து காட்டாது. இப்போ விளக்கு வச்சுருக்கோம், அந்த விளக்கில் வந்து கிழக்க பார்த்து நம்ம முகத்தை போட்டாலும் கூட விளக்கில் அந்த விளக்கினுடைய கிழக்கு முகமான வெளிச்சம் 4 திசைகள்லையும் தான் கொடுக்குமே தவிர அது வெறும் கிழக்க பார்த்து வச்சதுனால கிழக்கில் மட்டும் வெளிச்சம் வராது. அப்போது ஒரு விஷயத்தை நாம் வந்து தெளிவுபடுத்தி சொல்லும் பொழுது அந்த விஷயம் எல்லோருக்கும் பயன்படும்படியதாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நியாயத்தை எடுத்து காண்பிப்பா. இதையே இன்னொரு மாதிரி சொல்கிறது உண்டு. தெஹலி தீப நியாயம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது தெஹலி அப்படின்னு சொன்னால் வாசற்படின்னு அர்த்தம். வாசற்படியில் ஒரு விளக்கை வச்சோன்னா வாசலுக்கு வெளியிலேயும் அது வெளிச்சத்தை கொடுக்கும், வாசலுக்கு உள்ளேயும் அதாவது ஆற்றுக்குள்ளேயும் அது வெளிச்சத்தை கொடுக்கும். அப்போது நிலவு காலில் வச்ச ஒரு விளக்கு வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலேயும் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் கொடுக்குறோம், செய்கிறோம், பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லோருக்கும் பயன்படுபடியாக இருக்கணுங்கிறதுக்கு இதை பயன்படுத்துவார். இந்த வார்த்தை தான் தெஹலிங்கிற அந்த வார்த்தை தான் டெல்லி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தில்லின்னு நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய தலைநகரத்தை சொல்கிறோம். தில்லின்னு சொன்னால் அதுதான் அந்த இடத்துல வந்து வாசற்படின்னு அர்த்தம். இந்தியாவினுடைய வாசற்படி, பாரத தேசத்தினுடைய வாசற்படி, அதுக்காக அப்படி சொல்கிறது உண்டு. அடுத்த நியாயம் அந்த வர்த்தகி நியாயா. அந்த கவர்த்திகி நியாயா அப்படின்னு. அந்த அப்படின்னு சொன்னால் குருடன், கவர்த்தகி அப்படின்னு சொன்னால் காடை பட்சி அப்படின்னு சொல்லுவாள். ஒரு குருடன் வந்து ஒரு காடை பட்சியை பிடிக்கிறது, அது இதே வந்து குருடன் ஊர்க்குருவியை பிடிக்கிறது அப்படின்னு தமிழ்லலாம் சொல்கிறது உண்டு. இது எதுக்காக இந்த நியாயத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறதான ஒரு கோரமான ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு மனிதனாக ஒரு பிறப்பு கிடச்சிருக்கு. அந்த பிறப்பு கிடைச்சதில் ஒரு உத்தமமான ஒரு குலத்தில் நமக்கு பிறப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா அரிது மானிடலாய் பிறக்கிற அரிது அப்படின்னு சொல்லுவாள். அதுலேயும் கூன் செவிட அந்த மாதிரி எந்த விதமான குறியும் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப அரிதும்பா. அப்படி ஒரு நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கச்ச அந்த வாழ்க்கையில் நம்ம மேற்கொண்டு பல பேருக்கு எந்த விதத்தில் நன்மையை செய்ய முடியும், நமக்கு நாம் என்ன நன்மையை செய்ய முடியும், இந்த பிறப்பு மறுபிறப்பு இல்லாமல் எப்படி நாம் இறைவனிடத்தில் போய் சேர முடியுங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் இந்த இது கிடச்சிருக்கு. அதை வந்து வீணடிச்சிடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் குருடன் கையில் காடை பட்சி. அதாவது குருடனுக்கு ஊர்க்குருவி பிடிச்சிட்டான் அப்படின்னு. அவன் குருடன், அவனால் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. குருவிங்கிறதோ பறந்துட்டு இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. அப்படி பறக்கக்கூடிய குருவியை ஒரு குருடன் பிடிச்சான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இவன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் ஒரு மனித பிறப்புங்கிறது ஒருத்தருக்கு பாக்கியம். அந்த பிறப்பில் அவன் வந்து சரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக அவன் கடைந்தேறணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த நியாயம் பயன்படுத்துவான். அதாவது லக் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக இதை சொல்லலாம். இதே வந்து அந்த சடக நியாயா அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இந்த நியாயத்துக்கு இன்னொரு பேர் அப்படியும் சொல்கிறது உண்டு. அடுத்தது அந்த கூப பதன நியாயா. அந்தன் ஏற்கனவே சொன்னது தான். அந்தன்னு சொன்னால் குருடன், கூப்ப அப்படின்னு சொன்னால் கிணறு, பதனன் நியாயா பதனம்னா விழருது. ஒரு குருடன் ஏதோ பக்கத்து ஊருக்கு போகணும், யார்கிட்டயோ போய் வழி கேட்குறான். வழி கேட்டவா அப்பா நீ இப்படியே நடந்து போ, இடது பக்கம் திரும்பினியான்னா ஒரு பாதை வரும், அந்த பாதை வழியாக போ, வலது பக்கம் திரும்பிடாத, அங்கே பெரிய கிணறு இருக்குது, விழுந்துட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் இதை கேட்டுன்ட்டு அவன் நம்மக்கிட்ட ஒரு வேளை தப்பாக சொல்லியிருப்பானோ, அவனை போய் நம்ம எதுக்கு நம்பணும், இடது பக்கம் போக வேண்டாம், நம்ம வலது பக்கமே போகலான்னு போய் நேராக கிணத்துல விழுவான். அப்போ என்ன அர்த்தம், ஒருத்தர் சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறான்னா அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம அவன் மேலே நம்பிக்கை வைக்காம தானாக ஒரு விஷயத்தை செஞ்சு கடைசியில் போய் ஆபத்தில் மாட்டிக்கிறது. அப்போ சொல் புத்தி கேளாதது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அந்த கூப்பபத்தன நியாயம் அப்படின்னு சொல்லுவான். இவன் அவ்வளோதான், சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, கடைசியில் அந்த கூப்பபத்தன நியாயம் தான் இவனுக்கு அப்படின்பா. அப்போ அப்படி சொல்கிறச்ச அவன் சொல் பேச்சை கேட்காம
அவன் சுயபுத்தியும் சரியாக பயன்படுத்தாமல் அவன் கடைசியில் போய் ஆபத்தில் மாட்டின்டா, அதுக்கு இப்படி இந்த பிரயோகத்தை பண்ணுவாள். அடுத்தது அந்த கஜன் நியாயா. இப்போது 4 குருடர்கள் இருக்கா, இவாளுக்கு யானை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இவா என்ன பண்ணுறா, யானையை போய் தொட்டு தொட்டு பார்க்குறா. ஒருத்தன் துதிக்கையை தொட்டு பார்த்துட்டு, ஆஹா இந்த யானையோடைய துதிக்கை உலக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அப்போது உலக்கை தான் யானையோட துதிக்கையோ அப்படின்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் காலை தொட்டு பார்த்துட்டு, ஆஹா பெரிய தூண் மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வாழை தொட்டு பார்த்துட்டு தொடப்பம் மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். இன்னொருத்தன் காதை தொட்டு பார்த்துட்டு முறம் மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வயிற்றை தொட்டு பார்த்துட்டு உரல் போல இருக்கே அப்படிங்கிறான். இப்படி ஒருத்தரும் அவளுக்கு தெரிஞ்சதான விஷயம் வழியாக அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். யானை எதுன்னு தெரியாது இவாளுக்கு, ஆனால் யானையினுடைய காலு தூண் போல இருக்குன்னு இவனுக்கு ஏற்கனவே தூணு தெரியும். அப்போ அந்த தூணை வச்சுட்டு யானையினுடைய கால் தூண் மாதிரி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஒருத்தனுக்கு உலக்க தான் தெரியுமே தவிர யானையோட துதிக்கை தெரியாது. அப்போ உலக்கையை வச்சுட்டு யானையோடைய துதிக்கை உலக்க மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி பகவான் ஒருத்தர் தான், இவன் வேறு ஒரு விதமாக பார்க்கறதுனால பகவான் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி லோகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ பரபிரம்மம் அப்படின்னு யாருன்னு கேட்டால் அத்வைத்தியா இருக்கிறவன் சிவன் அப்படின்னு சொல்ல போகிறான். ஏன்னா அவன் புரிஞ்சுட்ட வழி அப்படி. அதே துவைத்தியா இருக்கிறவன் சாக்ஷாத் பரமாத்மா கிருஷ்ணன் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவான். அதே விசிஷ்டாத்வைத்தியா இருக்கிறவன் மகாவிஷ்ணு நாராயணன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவாவா எதை வச்சுட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறாளோ அதன் மூலமாக அந்த பிரம்மத்தை புரிஞ்சுப்பா அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு அந்த கஜன் நியாயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சாமானியமாக நம்ம சொல்கிறச்ச இந்த அந்த கஜன் நியாயத்தை அவனுக்கு என்னப்பா தெரியும், எல்லாம் அந்த கஜன் நியாயம்தான், எதையோ சொல்லிட்டு இது பாட்டுக்கு அது இதுன்னு அவன் பாட்டுக்கு வளரின்னு இருப்பான் அப்படின்பா. அப்போது எதுன்னு சரியாக அவனுக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுட்டு தான் மற்றது எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி கூட சமீபத்தில் நேற்று கூட யார்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கச்சே, எங்கள் அப்பா எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டார், சரியா அவருக்கு எது சரின்னு போடுறதோ அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னா. என்ன அப்படின்னா, அப்பா யார் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கச்சே, அப்பா நீ அவரோட குள்ளம்பா அப்படின்னு சொன்னா, அது எப்படி நீ சொல்லலாம், நான் அவரோட குள்ளம் இல்லை, அவர் என்னோட ஒசரன்னு சொல்லு அப்படிம்பாரான். அந்த மாதிரி சில பேர் தங்களுக்கு என்ன வழிமுறையில் தெரியுமோ அந்த வழிமுறையை வச்சுட்டு தான் மற்றவாளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிறது இந்த அந்த கஜன் நியாயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த கோலாங்கூலன் நியாயா அப்படின்னு. கோலாங்குலம், கோ அப்படின்னு சொன்னால் பசு, லாங்கூலம்னு சொன்னால் வால். பசுவினுடைய வால் ஒரு குருடன் எப்படி அதை புரிஞ்சுக்கிறான், எப்படி அதை இது பண்ணுறான் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு குருடன் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகணும், அவனுக்கு வழி தெரியல. அப்போ யாரோ ஒருத்தன்கிட்ட கேட்குறான். அவன் கேட்டவன் சரியான ஆளாக இருக்கானா அப்படின்னா இல்லை, அவன் முரடன். அவன் என்ன பண்ணுறான், இவனை வச்சு நம்ம கேலி பண்ணணும், விளையாடணும், நம்ம ஆட்டம் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்பா தொபார் இங்கே ஒரு பசு மாடு கட்டியிருக்கு, ஒரு காளை மாடு கட்டியிருக்கு, அந்த மாட்டினுடைய வாழை பிடிச்சிக்கோ, அது பாட்டுக்கு நேராக கொண்டு போய் நீ எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுடு அப்படிங்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இவனு அவன் சொன்னதான் உண்மையாக நினச்சிட்டு கடைசியில் அந்த வாழை பிடிச்சிட்டா அது முரட்டு பசு, அது இவனை முட்டி தள்ளி கீழே தள்ளி விட்டுறது, இவனுக்கு கை காலில் அடிபடுறது. அப்போ இது எதை உணர்த்துறது அப்படின்னு சொன்னால், நாம் போய் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியான ஆட்கள் கிட்ட தான் போகணும். அதாவது மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் ஆச்சாரியன் மூலமாகத்தான் போகணும். அப்போ அந்த ஆச்சாரியன் யாரு, சரியான ஆச்சாரியனா, அவர் எல்லா விதமான அனுஷ்டானங்களை பண்ணக்கூடியவரா, அவர் நல்ல பரம்பரையில் வந்தவரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காம யாரோ ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சோன்னா கடைசியில் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று சத்தியம் அதுதான் உண்மை அப்படிங்கிறது பாட்டுக்கு இழுத்துன்னு போயிடுவா. இப்போல்லாம் நிறைய சத்குரு பாபாக்கள் அப்படி இப்படின்லாம் எல்லாம் இருக்கா இல்லையா. இவெல்லாம் என்ன பண்ணுறா, எதை வேணாலும் நீ பண்ணி எப்படி வேணாலும் பண்ணு, எல்லாமே சரிதான், பகவான் ஏற்றுப்பான்னு இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸு ஒரு ரெகுலேஷன்ஸு இவ சொல்லி கொடுத்துட்றா. அதனால் என்ன பண்ணுறா, எல்லாருக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ நம்ம தர்ப்பணம் பண்ண வேண்டாம், திதி காரியங்கள் பண்ண வேண்டாம், வீட்டில் பூஜைகள் பண்ண வேண்டாம், ஹோமங்கள் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கோ இல்லைனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மசூதிக்கோ இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் விசேஷமான நாட்களில் போய் கோயிலுக்கோ போயிட்டு வந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடுத்து, எல்லாமே ஆயிடுத்து அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த மாதிரியான முட்டாள்கள் மூலமாக இவ புரிஞ்சுக்கிறா. அப்போ சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டோன்னா போதும், நமக்கு எல்லாமே ஆயிடுத்து, அவ்வளோதான், சாய்பாபா நமக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துருவார், வீட்டில் பெரிய ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டா நமக்கு கொடுத்துருவார் அப்படிங்கிறது. அப்படி இல்லாமல் சரியான வழிமுறைகளில் நம்ம பெரியவர்கள் சொல்லி கொடுத்ததான விஷயங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி அதன் மூலமாக போகணும், சரியான ஒரு ஆச்சாரியனை பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அந்த கோலாங்கூல நியாயத்தின் மூலமாக சொல்லுவார். அடுத்தது அந்த தர்ப்பணன் நியாயா, குருடனுக்கு கண்ணாடி மாதிரி அப்படின்னு, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அதாவது கைப்புண்ணு கையிலே புண்ணு இருக்காது, தெளிவாக நமக்கு தெரிய போகிறது. அப்படி இருக்கச்சு அதுக்கு எதுக்கு நம்ம போய் ஒரு கண்ணாடி வச்சுட்டு பார்க்கணும்? கண்ணாடியினுடைய உதவி தேவையா? வீண் வேலை அது. அப்போ முதுகில் எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணு வந்திருக்குன்னா அதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணாடி தேவைப்படும். தலையில் எங்கேயோ ஒரு புண்ணு வந்திருக்குன்னா நமக்கு அதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணாடி தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு குருடனுக்கு கண்ணாடினால என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு தான் கண்ணே தெரியாது. கண்ணே தெரியாத போது அதை அவன் என்ன வச்சு என்ன பண்ணுவான்? இதை எந்த இடத்துல பொதுவாக வேதாந்தங்கள்லாம் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னால், ஒரு அஞ்ஞானி இருக்கான், அவனுக்கு ஞானமே சுத்தமாக இல்லாத போது அவனுக்கு போய் நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுல தர்மசாஸ்திரத்தினால என்ன பயன்? அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இதை பயன்படுத்துவா. அடுத்தது அந்த பரம்பரா நியாயா. அந்த அப்படின்னா குருடு, பரம்பரான்னா குருட்டு வழிமுறையில் வர்றதுன்னு அர்த்தம். அப்போது யாரோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கா, அது சரியாக தவறானு கூட புரிஞ்சிக்காம கண்ணை மூடின்னு அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர். யாரோ ஒரு சுவாமி, ஒரு வாத்தியார் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கார், யாத்தில் ஏதோ ஹோமம் பண்ண சொல்லியிருக்கார். இவர் திடீர்னு புதுசாக போகவே அங்கே ஊரில் இருந்த ஒரு நாய் பார்த்துட்டு குலைச்சுட்டே இருக்குது. இவர் மந்திரத்தை ஆரம்பிக்கிறார், அப்பயும் குலைச்சுட்டே இருக்குது. இவர் கோவம் வருது, இந்த பாருங்க அந்த நாயை பிடிச்சி கட்டுங்கோ அப்படிங்கிற. நாயை பிடிச்சி கட்டி வச்சுடுறா. அதுக்கப்புறம் இவர் கூடவே இந்த பையனும் வந்துட்டு இருக்கான். இவன் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த அப்பா போயிட்டார், அந்த வாத்தியார் போயிட்டார். அதுக்கப்புறம் இவன் ஒரு கிராமத்துக்கு இதே மாதிரி ஒரு பூஜைக்கு போகிறான். பூஜைக்கு போன உடனே என்ன சொல்கிறான்? இந்த பாருங்க இது வைங்க அது வைங்க அதெல்லாம் அப்புறம் முதல்ல ஒரு நாயை கொண்டு பிடிச்சி கட்டுங்க, இப்படி தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டான் அவன். அப்போது என்ன ஏதுங்கிறத தாற்பயத்தை புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு இதுதான் அதுதான். இன்னைக்கு கிராமங்களில் பல இடங்களில் நடக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய ஒரு அழிவுக்கு காரணம் இதுதான். சரியான வழிமுறைகளில் கிராமத்தில் இருக்கக்கூடியவா அவெல்லாம் ஒழுங்காக போய் படிக்காமல் எதுவும் பண்ணாமல் தங்களுக்கு வந்தபடி தங்களுக்கு இஷ்டத்துக்கு படி எதையோ ஒன்றத்தை சொல்லி கொடுத்துட்டு கிராமத்தில் இருக்கவா எல்லாரையும் பழக்கி வச்சிருக்கா. அவளுக்கும் இவா சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படிங்கிறது போயிடுறது. இப்போ இந்த சாய்பாபா எல்லாரையும் நம்புறதுக்கு காரணம் என்ன? அதுதான். அப்போது ஏதோ ஒரு குருட்டு வழிமுறையில் ஒரு மூட பழக்கத்தை நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்டே போகக்கூடாது. என்ன ஏதுங்கிறத ஆராயணும், கேட்கணும். அதன் மூலமாக நமக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமான்னு பார்த்து தெரிஞ்சுட்டு செய்யணும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பரம்பரா நியாயம், அதாவது குருடர்களின் கோர்வை அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த சொல்கிறது.